மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவைத்தலைவரின் சிகரமே, நீங்கள் அமர்ந்திருந்தாலும் உயரமே, அம்பலத்தில் ஆடி வென்றார் அன்று தில்லை சபாநாயகர். நீங்களோ எங்கள் முதல்வரின் பலத்தால் ஆடி வென்ற நீங்கள் நெல்லை சபாநாயகர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களுக்கு பேரன்பான வணக்கம். இந்த அறநிலையத்துறையிலே காண கிடைக்காத ஒரு அற்புத காட்சி. மடாதிபதியிலே மாடத்தில் நின்று இந்த துறையை வாழ்த்தி கொண்டிருக்கின்ற ஒரு சிறப்பு காட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சியில்தான் நடக்கும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு மதத்தை ஏற்றவர்கள் இன்னொரு மதத்தை அவமதிப்பது மனிதநேயத்திற்கு எதிரானது என்று சொல்லி மதவாதிகளை அடித்து நொறுக்கிய பெரியாரை வணங்குகிறேன். அரசியலும் மதமும் கலப்பதா என்பதல்ல என்னுடைய கேள்வி. மதத்தை வைத்து மக்களை அரசியல் அடிமையாக்குவதுதான் இழிவு என்றார் அன்றே கணித்த இந்திய திருநாட்டில் இங்கர்சால் பேரறிஞர் அண்ணாவை வணங்குகிறேன். மனிதனை இழிவுபடுத்தாத வரையில் மதம் என்பது யானைக்கு வரும்போல் சினம் என்றார் அன்று மதவாதத்தை எதிர்ப்பதில் எப்பொழுதும் உறுதியாயிருந்த முத்தமிழறிஞர் கலைஞரை வணங்குகிறேன். சூரியனிலிருந்து தான் பூமி தோன்றியது என்பார்கள் விஞ்ஞானம். இங்கே பூமியிலிருந்து ஒரு சூரியன் தோன்றியது. அதுதான் திராவிட மாடல் முதல்வர் எங்கள் தலைவர். தங்களை அதிகாரம் மிக்கவர்களாக நினைத்து மசோதாக்களை நிறுத்தியவர்களை சட்ட போராட்டத்தால் வென்று ஜனநாயகத்தை மீட்டு தந்த சரித்திரத்தின் தலைமகனே, பல்கலைக்கழகங்களில் வேந்தரே, உங்களுக்கு வணக்கம். மூவேந்தர் ஆண்ட முத்தமிழ் திருநாட்டை ஒரு சேர ஆட்சி செய்யும் வேந்தரே, எங்கள் முதல்வரே, வணங்குகிறேன் உம்மையே. பொன்னேர் பூட்டி உழுதாலும் பூமித்தாய் தருவதைத்தான் தருவாள். ஆனால் எங்கள் தன்னேறு இல்லா தலைவரே, தாயினும் மேலாய் எல்லோருக்கும் எல்லாம் தரும் இன்னார் இனியவர் என்று பாராத தங்கள் பொன்னான மனதை கசிந்துருகி வணங்குகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, உங்கள் கனவுகளை நம்புங்கள், எதுவும் சாத்தியமாகும் என்றார் மின்னல் வேக மனிதர் உசைன் போல்ட். ஆம், நமது விளையாட்டுத் துறையை உலகத்தரத்திற்கு உயர்த்தி இளைஞர்களின் கனவுகளை நனவாக்கும் தமிழ்நாட்டின் மின்னல் வேக மனிதர் நம் துணை முதல்வர் அவர்களுக்கு ஒரு வணக்கம். விளையாட்டுத் துறையில் சாம்பியன்களை உருவாக்கும் சாம்பியனாக இருக்கின்றார் நம்முடைய துணை முதல்வர். எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும் என்றார் உலக இளைஞர்களின் நட்சத்திரம் சேகுவாரா. சேகுவாராவை போல் தமிழக இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக தன்மான அஞ்சாமை, தமிழ்மான அஞ்சாமை, தன்மான கெஞ்சாமை, இளைஞர் நல மேலாண்மை, எதிர்ப்பை வெல்லும் பேராண்மை, இத்தகைய மேன்மையான குணங்கள் கொண்ட துணை முதல்வருக்கு மீண்டும் ஒரு வணக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல், இது ஒன்றியத்தின் கூப்பாடு. எங்கே எங்களின் நிதி ஒதுக்கீடு என்று கேட்கிறது முதல்வரின் தமிழ்நாடு. இந்த கடினமான 4 ஆண்டு இதை கவனமாக கையாண்டு சோதனையில் நின்று தினம் தினம் வென்று சரித்திரம் படைத்த எங்கள் முதல்வர் பல்லாண்டு வாழ்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் முதல்வருக்கு ஆட்சியில் சாதிக்கவும் தெரியும், அரசியலை போதிக்கவும் தெரியும். ஏன், அறநிலையத்துறையை அறமாக வழி நடத்தவும் தெரிந்த முதல்வர் எங்கள் முதல்வர். ஆண்டவனுக்கு தெரியும், இது பக்த கோடிகள் அனைவருக்கும் புரியும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம் முதல்வரின் 4 ஆண்டுகளில்தான் அடையாளமின்றி இருந்த இந்த துறையை கோபுர கலசமாய் வானுயர்ந்து நிற்க வைத்திருக்கின்றார். அறநிலையத்துறைக்கு இவர் ஆற்றிய சேவையை கண்டு தெய்வங்களே எங்கள் முதல்வருக்கு துணை நிற்கும். ஆம் பேரவைத் தலைவரே, வாக்குரிமை என்று ஒன்று தெய்வங்களுக்கு இருந்தால்
அந்த வாக்கும் எங்கள் முதல்வருக்கே கிடைக்கும். பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்தணிக்கு வரும் ஆந்திர பக்தர்கள் இன்றைக்கு தேவுடி நிவாசி ராணிக்கு எஞ்சிக்குணா பிரதேசம் தமிழ்நாடு என்று, இறைவன் வாழ தேர்ந்த இடம் தமிழ்நாடு என்று புகழ்கிறார்கள். பழனிக்கு வரும் கேரள பக்தர்கள் தெய்வங்களோட அனுகிரகம் தமிழ்நாட்டுடான என்று, அதாவது தெய்வங்களின் ஆசீர்வாதம் தமிழ்நாட்டுக்கே என்று புகழ்கிறார்கள். திருவண்ணாமலைக்கு வரும் கன்னட பக்தர்கள் தெய்வீக தரிசனங்கள் தமிழ்நாடு என்கிறார்கள். அதாவது தெய்வீக தரிசனங்களுக்கு ஏற்ற தாய் வீடு தமிழ்நாடு என்று புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, ராமேஸ்வரத்திற்கு வருகின்ற வட இந்திய மக்கள் தமிழ்நாடு பகவான் கி தில் கே கரீப் என்கிறார்கள். தமிழ்நாடு இறைவனை இதயத்திற்கு நெருக்கமானவர் என்று புகழ்கிறார்கள். உலகெங்கிலும் இருந்து வரும் பக்தர்கள் தமிழ்நாடு இஸ் த கிரேட்டஸ்ட் ஸ்பிரிச்சுவல் லேண்ட் என்கிறார்கள். தமிழ்நாடு இஸ் த கிரேட்டஸ்ட் ஸ்பிரிச்சுவல் லேண்ட் என்கிறார்கள். அதாவது உலகத்திலேயே சிறந்த ஆன்மீக பூமி தமிழ்நாடு என்று புகழ்கிறார்கள். இப்படி பன்மொழி பேசும் மகள் வாழ்த்துக்கள் இன்முக தலைவர் முதல்வரின் ஆட்சிக்கு பெருமையினும் பெருமை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதலாம் ஆண்டு மானிய கோரிக்கைக்கு பிறகு அடுத்த ஆண்டு வருகின்ற பொழுது இங்கு பெருமையோடு நின்று துறையின் சாதனைகளை பேசினோம். அதைவிட இந்த ஆண்டு பெருமையிலும் பெருமையாக நின்று பேசிக்கொண்டிருக்கின்றோம். 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த துக்காட்சி திருக்கோயிலுக்கு யுனெஸ்கோ விருது பெற்று தந்த ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பதை பெருமிதத்தோடு பதிவு செய்கிறேன். அதேபோல் 17 ஆண்டுகள் ஓடாமல் இருந்த கண்டமாதேவி தேரை அங்கு இருக்கின்ற மக்களுக்கு இருந்த பிளவுகளை போக்கி ஒன்றுபடுத்தி 17 ஆண்டுகளுக்கு பிறகு ஓடாத கண்டமாதேவியை ஓட வைத்த பெருமை மாண்புமிகு தமிழக முதல்வரை சாரும் என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையும் பூரிப்போடும் பேசிக்கொண்டிருக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆட்சி செய்திருக்கின்ற சாதனைகளை ஒரு சிலவற்றை பட்டியலிட்டுவிட்டு அறிவிப்புக்கு செல்கிறேன். திருமணங்கள் இவை சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும் என்பார்கள். அந்த திருமணங்கள் கடந்த 10 ஆண்டுகள் தடைபட்டிருந்தது. தற்போது இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 1800 குடும்பங்களில் திருவிளக்கை ஏற்றிய பெருமை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை சாரும். இந்த திருமண திட்டத்திற்கு தொடக்கத்திலே 20,000 என்று இருந்தது. அதை படிப்படியாக உயர்த்தி 60,000 ஆக்கியிருக்கின்றார். இந்த ஆண்டும் இந்த திட்டத்தை தொடர மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கின்றார்கள். திருவிளக்கு பூஜை, சக்திகள் கொண்டாடுகின்ற இந்த பூஜை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு கடந்த 10 ஆண்டுகளில் திட்டம் என்பது நிறுத்தப்பட்டிருந்தது. முதலில் குலசேகரப்பட்டணத்தில் 2022ஆம் ஆண்டு 10 திருக்கோயில்களுக்கு முதலாக திருவிளக்கு பூஜையை தொடங்கினோம். இன்றைக்கு அந்த பூஜைகள் 20 திருக்கோயிலில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக இந்த பூஜையினால் கிடைத்த பலனடைந்த சக்திகளின் எண்ணிக்கை 61,020 மகளிர்கள் இந்த ஒரு திட்டத்தால் மாத்திரம் பலனடைந்திருக்கின்றார்கள். பெண்களுக்கு பெருமை சேர்க்கும் இந்த ஆட்சியில் 870 அம்மன் திருக்கோயில்களுக்கு இதுவரையில் குடமுழுக்கு நடந்திருக்கிறது. இந்த திராவிட மாடல் ஆட்சியில் சுடர் விளக்கேற்றும் திட்டத்தை தந்த சூரிய விளக்காம் நம் முதல்வரை நன்றி பெருக்கோடு மங்கையர்கள் பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, குடமுழுக்கு, இந்த குடமுழுக்கில் இந்த ஆட்சி ஒரு வரலாற்றையே படைத்திருக்கின்றது. அதாவது குடமுழுக்குகளால் ஆலயங்கள் ஜொலிக்கின்றன, அதனால் ஆன்மீக உள்ளங்கள் குளிர்கின்றன. 400 ஆண்டுகளுக்கு பிறகு திருவட்டாறு ஆதிகேச பெருமாள் திருக்கோயிலுடைய குடமுழுக்கு, 300 ஆண்டுகளுக்கு பிறகு சாத்தனாஞ்சேரி அருள்மிகு கரியமாணிக்க வரதராஜ பெருமாள் திருக்கோயில் குடமுழுக்கு, 100 ஆண்டுகள் கடந்து பல்வேறு திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு. திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்று இந்த நாள் வரையில் ஒட்டுமொத்தமாக நடந்திருக்கின்ற குடமுழுக்கு 2820 குடமுழுக்குகள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒரே ஒரு ராமர் கோயிலுக்கு ஊரெல்லாம் தம்பட்டம் அடித்து கொண்ட ஆட்சி உண்டு. ஆனால் இந்த ஆட்சியில் 23 ராமர் கோயில்கள் குடமுழுக்கு எந்த ஆர்ப்பாட்டம் இல்லாமல் தமிழகத்திலே நடந்திருக்கின்றது. திருக்கோயில் குடமுழுக்கு இந்த ஆண்டு இறுதிக்குள் 3000ஐ தாண்டும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோடிகளில் நடக்குது திருக்கோயில் திருப்பணி. பக்த கோடிகளின் மனங்களை குளிர வைப்பது இந்த ஆட்சியின் இறைப்பணி. அந்த வகையிலே இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு
102 உயர்மட்ட தொல்லியல் குழு கூட்டங்கள் நடந்திருக்கின்றது. இந்த தொல்லியல் கூட்டங்களில் அனுமதி வழங்கப்பட்ட எண்ணிக்கை எவ்வளவு என்றால் 11,666 திருக்கோயில்களுக்கு இதுவரையில் திருப்பணிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. எனக்கு முன்னால் பேசிய நண்பர் உறுப்பினர் சேவூர் ராமச்சந்திரன் அவர்கள் சொன்னார், தங்களுடைய ஆட்சி காலத்தில் அதிகப்படியான திருப்பணிகள் அனுமதிகள் என்று இல்லை. 2016ஆம் ஆண்டு தொடங்கி 2021ஆம் ஆண்டு வரையில் நீங்கள் அளித்த அனுமதி 1122 என்பதை இந்த நேரத்தில் நான் அவருக்கு பதிலாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இத்துறையின் வரலாறில் முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த துறைக்கு உபயதார நிதி மாத்திரம் எவ்வளவு வந்திருக்கிறது தெரியுமா? 1320 கோடி ரூபாய் நன்கொடையாளர்கள் மாத்திரம் இந்த திருப்பணிக்கு வந்திருக்கின்றார்கள். இது எதை காட்டுகிறது என்றால், அறநிலையத்துறையின் மீது பக்த கோடிகள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை ஒருபுறம் என்றால், இந்த முதல்வர் கைக்கு பணம் சென்றால்தான் அது பக்த கோடிகளுக்கு நன்மை செய்யும் என்பதை அறிந்திருக்கின்றார்கள் தமிழக மக்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருக்கோயில் பக்தர்களுக்கு அன்னதானம் நம்முடைய உறுப்பினர் பேசினார். திருக்கோயில்களில் 2 திருக்கோயில்களில் கடந்த ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது அன்னதான திட்டம் என்று. ஆம், ஆனால் 10 ஆண்டுகளில் வெறும் 2 கோயில்கள் தான். ஆனால் நம்முடைய முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 13 திருக்கோயில்களில் இந்த அன்னதானத்தை விரிவுபடுத்தியிருக்கின்றார். இந்த அன்னதான திட்டத்தில் அவர் புகுத்திய பெருமை என்னவென்றால், நாள் முழுவதும் அன்னதான திட்டம். அதனால் அடைந்த பக்தர்களுடைய பயனாளி எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 3,50,00,000 பக்தர்கள் இதுவரையில் இந்த அன்னதான திட்டத்தில் பலனடைந்திருக்கின்றார். இந்த அன்னதான திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவு தெரியுமா? 120 கோடி ரூபாய் இதுவரையில் இந்த அன்னதான திட்டத்திற்கு செலவிடப்பட்டிருக்கின்றது. அதேபோல் இந்த அன்னதான திட்டத்தை மேலும் விரிவுபடுத்தி ஒன்றிய அளவிலே தமிழ்நாட்டில்தான், அதாவது ஒன்றியத்திலே போக் என்று ஒரு சர்டிஃபிகேட்டை தருகிறார்கள், சான்றிதழை சிறந்த அன்னதானத்திற்கு. அந்த சான்றிதழை அதிகமான பெற்ற மாநிலம் 520 திருக்கோயில்களுக்கு போக் என்ற சர்டிஃபிகேட்டை பெற்ற மாநிலம் அன்னதான திட்டத்திற்கு நம்முடைய தமிழ்நாடு என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த ஆண்டு அறிவித்தோம் தைப்பூசம் பங்குனி உத்தரத்திலே. எனக்கு முன்னால் பேசிய உறுப்பினர் சொன்னார் தைப்பூசத்திற்கு விடுமுறை என்று. நாம் விடுமுறையை மாத்திரம் எதிர்கொள்ளவில்லை, வருகின்ற பக்தர்களின் இறைப்பையையும் பார்த்த முதல்வர் எங்கள் முதல்வர் என்பதால் தான் தைப்பூசத்திற்கும் பங்குனிக்கும் 4 லட்சம் பேர்களுக்கு அன்னதானம் என்று அறிவித்து இந்த ஆண்டு அதை நிறைவேற்றி காட்டிய பெருமை தமிழகத்தின் அன்னதான பிரபு எங்கள் முதல்வர் என்றால் அந்த வார்த்தை மிகையாகாது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்படிப்பட்ட நிலையில்தான் முதலில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம்தான் பழனி திருக்கோயிலிலே காலை மதியம் அன்னதானம் அளிக்கின்ற நிகழ்ச்சி. காலையிலே சிற்றுண்டி, மாலையிலே உணவு. இதன் வாயிலாக ஆகின்ற செலவு ஆண்டுக்கு 75 லட்சம் ரூபாய். அந்த பள்ளி சிறார்கள் இதால் பயன்படுகின்றவர்கள் எண்ணிக்கை சுமார் 6,000 பேர் ஒரு நாளைக்கு பயனடைகிறார்கள். கல்லூரிகளில் இதுவரையில் மதிய வேலை திட்டத்தை கொண்டு வந்து புகுத்திய பெருமை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை சாரும் என்பதை இந்த நேரத்தில் நான் கோடிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒட்டுமொத்தமாக இந்த திட்டத்திற்கு ஆகின்ற செலவு 6,92,00,000 ரூபாய் ஆண்டிற்கு செலவாகின்றது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆன்மீக பயணம், யார் யாரோ காசி ராமேஸ்வரம் ஆன்மீக பயணம் எங்களால் தான் என்பார்கள். ஆனால் முதலில் ராமேஸ்வரம் காசிக்கு ஆன்மீக பயணத்தை அறிவித்த முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். காசி ராமேஸ்வரம் சென்று காண்போமே சிவனாரை அன்று என்றார்கள், ஆடியில் அம்மனருள் பெறுவோமே என்றார்கள், புரட்டாசியில் பெருமானை காணுவோமே என்றார்கள், அறுபடை வீட்டையும் தரிசிக்க ஆன்மீக பயணம் உண்டா என்றார்கள். இந்த அத்தனை கேள்விக்கும் விடையளித்து மானசேவர் மற்றும் முக்திநாத் உட்பட அனைத்து திருக்கோயிலுக்கும் ஆன்மீக பயணத்தை அனுப்ப உத்தரவிட்டதன் காரணமாக 4,953 பக்தர்கள் இதுவரையில் இந்த பயண திட்டத்தில் பயனடைந்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த மூத்த இறையன்பர்களின் நல்லாசிகள் ஆதரவும் எங்கள் முதல்வருக்கு மேலும் மேலும் பலம் சேர்க்கும். இங்கே பேசிய நம்முடைய உறுப்பினர் அவர்கள் ஒருகால பூஜை திட்டத்தை பற்றி சொன்னார். எங்களுடைய முதல்வர் அவர்களின் இந்த ஆன்மீகத்திலே
முத்திரை பதிக்கும் என்பதில் மாறுபட்ட கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. இந்த திட்டத்தில் நாங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்கின்ற பொழுது 12,950 திருக்கோயில் தான் இருந்தது. இந்த திட்டத்திற்கு அரசினுடைய வைப்பு நிதி 1 லட்சம் ரூபாய் என்று இருந்தது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர் பொறுப்பேற்ற பிறகு படிப்படியாக இந்த திருக்கோயிலில் மேலும் 5,000 திருக்கோயிலை இணைத்தார். தற்போது இந்த திட்டம் செயல்பாட்டில் உள்ள திருக்கோயிலுடைய எண்ணிக்கை 18,000. 1 லட்சம் இருந்ததை 2 லட்சம் ஆக்கினார். போதாது போதாது என்ற குரல் கேட்டவுடன் 2 லட்சத்தை 2.5 லட்சம் ஆக்கிய பெருமை மாண்புமிகு முதல்வரை சாரும். அதோடு நிற்கவில்லை, அந்த திட்டத்திலே இருக்கின்ற அர்ச்சகர்களுக்கு இதுவரையில் எந்த விதமான ஊக்கத்தொகையும் இல்லை. முதலில் அந்த அர்ச்சகர்களுக்கு 18,000 பேர்களுக்கும் மாதந்தோறும் 1,000 ரூபாயை அவர் வங்கியில் மாதம் தவறாமல் 18,000 பேர்களுக்கு 1,000 ரூபாயை செலுத்துகின்ற பெருமை எங்கள் முதல்வரை சாரும். அதோடு நின்றாரா என்றால் இல்லை. அந்த அர்ச்சகருடைய குடும்பத்திலே உயர்கல்வியிலே பயிலுகின்ற அந்த மாணவ செல்வங்களுக்கு ஆண்டுதோறும் 10,000 ரூபாய் என்று 900 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையை தந்த புண்ணியவான் எங்களுடைய முதல்வர் என்பதை இந்த திட்டத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திட்டத்திற்காக அரசு வழங்கிய மானிய தொகை எவ்வளவு தெரியுமா? 320 கோடி ரூபாயை அரசு மானியமாக அள்ளித்தந்த முதல்வர் எங்கள் முதல்வர் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த திட்டங்களால் ஆலயங்களும் ஒளி பெறுகின்றன, அர்ச்சகர்களின் வாழ்வும் சுடர் விடுகின்றன, அவர் தம் பிள்ளைகளும் கல்வி பயில்கின்றனர். இப்படி ஒரே திட்டத்தில் 3 சாதனைகள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அடுத்த சாதனை கிராமப்புறத்திலே இருக்கின்ற ஆதிதிராவிடர்கள் திருக்கோயில், கிராமப்புற திருக்கோயில்கள். இந்த திருக்கோயில் என்பது கடந்த காலத்தில் 1000 திருக்கோயில்களுக்கு நிதி வழங்கப்பட்டிருந்தது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அந்த 1000 திருக்கோயிலை 1250 திருக்கோயிலாக மாற்றினார். தரப்பட்டிருந்த நிதி 1 லட்சம் ரூபாய் அந்த திருக்கோயில் திருப்பணிக்கு. போதாது என்றவுடன் அதையும் 2 லட்சம் ஆக்கினார். போதாது போதாது என்று மீண்டும் குரல் வந்தவுடன் அதையும் 2.5 லட்சம் ஆக்கினார். இதுவரையில் கிராமப்புற திருக்கோயில்கள் ஆதிதிராவிடர் திருக்கோயில்களுக்கு 212 கோடி ரூபாயை வாரி வழங்கி 10,000 திருக்கோயில்களுக்கு திருப்பணிகளை மேற்கொள்ள செய்திருக்கின்றார் எங்களுடைய முதல்வர் என்பதை இந்த அவையில் பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆட்சி அர்ச்சகர்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி என்ற பிரமையை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். அவர்களுக்கு சொல்லிக் கொள்வோம், கோயில் நலம் காப்போம். அதேபோல் கோயிலுடைய திருக்குளங்கள், குடமுழுக்குகள், திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்கள் நலத்தை காப்பது போல் அர்ச்சகர்களுக்கென்று இதுவரையில் 360 அர்ச்சகர் குடும்பங்களுக்கு வீடுகள் கட்டி தந்த ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். இதற்கு ஆகின்ற செலவு 136 கோடி ரூபாய் திருக்கோயிலிருந்து வழங்கப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மன்னாதி மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ராஜகோபுரங்கள், பல ராஜகோபுரங்கள் மொட்டை கோபுரங்களாக இருக்கின்றன. அந்த மொட்டை கோபுரங்களையும் ராஜகோபுரங்களாக்கிய பெருமை எங்கள் முதல்வரை சாரும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். மன்னராட்சி காலம் தொடங்கி இன்று வரை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கட்டிய இந்த ராஜகோபுரங்களுடைய எண்ணிக்கை 3 நிலை ராஜகோபுரங்கள் 49, 5 நிலை ராஜகோபுரங்கள் 35, 7 நிலை ராஜகோபுரங்கள் 8, 9 நிலை ராஜகோபுரங்கள் 3 என்று 95 ராஜகோபுரங்களை 186 கோடி ரூபாய் செலவில் வடிவமைத்துக் கொண்டிருக்கின்றார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். சொல்லுவார்கள், மன்னராட்சி காலம் தொடங்கி கடந்த காலங்கள் வரை கட்டப்பட்ட கோபுரங்கள் மன்னராட்சி கால கோபுரங்கள் என்று. ஆம், இன்றைக்கு மக்களாட்சி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வரால் கட்டப்படுகின்ற கோபுரங்களுக்கு மக்களாட்சி கோபுரங்கள் என்று வருங்காலம் பெயர் சூடும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தங்க முதலீட்டு திட்டம், இந்த திட்டம் என்பது கடந்த ஆட்சியில் மங்கியிருந்த திட்டம். கடந்த 10 ஆண்டுகளில் இந்த திட்டம் செயல்பாட்டில் இல்லை. இந்த ஆட்சியில் சாதனை பொங்கி எழுகிறது என்பதற்கு இந்த தங்க முதலீட்டு திட்டமே ஒரு சாட்சி. இந்த ஆட்சி வந்தவுடன் கொட்டி கிடந்த தங்கத்தை கட்டித்தங்கமாய் சுத்தப்படுத்தினோம். கொட்டி கிடந்த தங்கத்தை கட்டித்தங்கமாய் சுத்தப்படுத்தினோம். திருக்கோயிலுக்கு கிடைத்தது 1074 கிலோ தங்கம். இதை வைப்பு நிதியாக வைத்த பிறகு அதிலிருந்து கிடைக்கின்ற வருமானம் 18 கோடி. இந்த 18 கோடி
21 கோயில்களுடைய புனரமைப்புக்கு தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆண்டிற்கு 18 கோடி 21 கோயில்கள் திருப்பணிக்கு செலவிடப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய பாரதிய ஜனதா உறுப்பினருக்கு தெரியும், இந்த திட்டம் தொடங்கிய போது அனைத்து திருக்கோயில் வாயிலிலும் ஆண்டவனை அரங்கெடுத்து வைத்து அந்த நகைகளை நாங்கள் பிடுங்குவது போல் காட்சியளித்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தினார்கள். ஆனால் எங்கள் முதல்வர் அதை பற்றி கவலைப்படவில்லை. இந்த திட்டம் இறைவனுக்கு சொத்து சேர்க்கின்ற திட்டம், இதை நடத்துங்கள் என்று உத்தரவிட்டார். அதன் பலன் இந்த திட்டத்தில் இப்பொழுது சட்ட போராட்டம் நடத்தி அத்தனையும் தாண்டி விமர்சனம் செய்தவர்களிடம் புடம்போட்ட தங்கமாய் இந்த திட்டம் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த திட்டம் மேலும் தொடரும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெருந்திட்ட வரைவு, இந்த பெருந்திட்ட வரைவு என்பது வடநாட்டில்தான், வட மாநிலங்கள் தான் கேட்டுக்கொண்டிருந்தோம். இந்த பெருந்திட்ட வரைவு என்பது தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட முதல் செயல் யாருடைய செயல் என்றால் திராவிட ஆட்சியினுடைய ஆயகன் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சி காலத்தில் தான் 19 திருக்கோயிலுக்கு 1770 கோடி ரூபாய் செலவில் தற்போது இந்த பெருந்திட்ட வரைவு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. பிற மாநிலங்களிலிருந்து ஒரு சில கோயில்கள் தான் அடையாளப்படுத்தப்படும். திருப்பதி என்றால் ஆந்திரா என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த பெருந்திட்ட பணி முடிந்துவிட்டால் ஏற்கனவே இருக்கின்ற தமிழ்நாட்டு கோயில்களோடு சேர்த்து 19 திருக்கோயில்களும் அடையாளப்படுத்தப்படும் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த பெருந்திட்ட பணிகள் எங்கள் ஆட்சியில் திட்டமிட்டார்கள் என்று சொன்னார்கள். இல்லை, உங்கள் ஆட்சியில் 14 ஆண்டுகளுக்கு முன்பு எக்ஸிஎல் நிறுவனம் திருச்செந்தூரிலே பெருந்திட்ட வரைவு பணிக்கு அனுமதி கேட்டது. 10 ஆண்டு காலம் அதை கிடப்பிலே போட்டீர்கள். அருகிலே இருக்கின்ற பவானி அம்மன் பெரியபாளையத்தம்மன் கோயில் 14 ஆண்டு காலமாக பெருந்திட்ட வரைவு பணிக்கு அனுமதி கேட்டார்கள், கிடைப்பிலே போட்டீர்கள். எங்கள் ஆட்சி வந்தவுடன் இந்த 2 திட்டங்களுக்கும் அனுமதி தந்து திருச்செந்தூரிலே 440 கோடி, பெரியபாளையத்திலே 180 கோடி என்று பெருந்திட்ட பணிகள் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. திருக்கோயில் நிர்வாக செலவினங்களுக்காக மானியம் வழங்குவதிலும் ஒரு புரட்சி இந்த ஆட்சியில்தான் ஏற்பட்டது. கன்னியாகுமரி திருக்கோயிலுக்கு 3 கோடி தான் 2021ஆம் ஆண்டு மானியம் வழங்கப்பட்டிருந்தது. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் 13 கோடி ரூபாய் கன்னியாகுமரி தேவஸ்தானத்திற்கு மானியம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் புதுக்கோட்டை நிர்வாகத்தில் இருக்கின்ற 226 திருக்கோயில்களுக்கு 1 கோடி ரூபாய் என்றிருந்த மானியத்தை 8 கோடி ரூபாயாக உயர்த்திய பெருமை இந்த ஆட்சியை சாரும். அதேபோல் இதுவரையில் தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்தில் 88 திருக்கோயில்கள் இருக்கின்றன. அந்த 88 திருக்கோயில்களுக்கு அரசு மானியம் எதுவுமே இல்லை. ஆனால் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் முதலில் 3 கோடி, அதுக்கடுத்து ஒரு 3 கோடி என்று 6 கோடி ரூபாயை மானியமாக வழங்கி 28 திருக்கோயில்களில் திருவிளக்கு ஏற்றிய பெருமை இந்த ஆட்சியை சாரும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒட்டுமொத்தமாக இந்த திருக்கோயில்கள் எத்தனை என்றால் 803 திருக்கோயில்கள். இந்த திருக்கோயில்களுக்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு அரசு மானியம் வழங்கியது எவ்வளவு என்றால் 64 கோடி ரூபாயை அரசு மானியமாக வழங்கியிருக்கின்றோம். இந்த நிதியால் பெற்ற பலன்களை சொல்ல வேண்டும். நிதியின்றி தத்தளித்த திருக்கோயில்களை கரை சேர்த்த கலங்கரை விளக்கம் எங்கள் முதல்வர் என்பதை பெருமையோடு இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதனால் இந்த திட்டத்தால் ஒரு காலை பூஜை தொடர்கிறது. திருக்கோயிலின் திருப்பணிகளும் தொய்வின்றி தொடர்கின்றன. அர்ச்சகர்கள், பணியாளர்கள் பலன் பெறுகின்றனர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாங்கள் செய்த சாதனைகளை ஒரு சிலவற்றை பட்டியலிடுகிறேன். பெரிது பெரிது, அதனிலும் பெரிது பாரதி என்றான். ஆம், பெரிது பெரிது போனம் என்றால் அவ்வை, பெரிது பெரிது போனம் என்றால் அவ்வை. இதோ எங்கள் முதல்வரின் அறநிலைத்துறையில் ஒரு சில பெரிதுகளை சொல்லுகிறோம். வள்ளலார் சர்வதேச மையம் பெரிது, 1000 ஆண்டு பழமையான திருக்கோயில் திருப்பணி பெரிது, முத்தமிழ் முருகன் மாநாடு பெரிது, 2820 கோயில்களுக்கு குடமுழுக்கு பெரிது, ஒரு கால பூஜை திட்டம் பெரிது, காசி ராமேஸ்வரம் ஆன்மீக பயணம் பெரிது, பெருந்திட்ட வரைவு திருப்பணி பெரிது, தங்க முதலீட்டு திட்டம் பெரிது, திருத்தேர் திருப்பணி பெரிது, பெண் ஓதுவார் நியமனம் பெரிது,
அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராகலாம் பெரிது. நாள் முழுவதும் அன்னதான திட்டம் பெரிது. திருக்கோயில் திருமண திட்டம் பெரிது. திருக்கோயில் மருத்துவ மையங்கள் பெரிது. திருவிளக்கு பூஜை திட்டம் பெரிது. நிலமீட்பு சிலமீட்பு பெரிது. ரோவர் கருவி மூலம் நில அளவை பெரிது. திருக்குளம் திருப்பணி பெரிது. கிராமப்புற ஆதிதிராவிடர் திருக்கோயில் திருப்பணி பெரிது. நந்தவனங்கள் நலம் பெறும் திட்டங்கள் பெரிது. தெப்பக்குளம் திருவிழாக்கள் பெரிது. மகா சிவராத்திரி திருவிழாக்கள் பெரிது. அருளாளர்கள் சித்தர்களுக்கு விழா பெரிது. அன்னை தமிழ் அர்ச்சனை பெரிது. திருக்கோயில் ஓலைச்சுவடி பாதுகாப்பு பெரிது. பதிப்பகம் மூலம் 500 நூல்கள் மறுபதிப்பு பெரிது. புதிய திருமண மண்டபங்கள் கட்டுதல் பெரிது. கலைஞர் தலமரக்கன்றுகள் 1 லட்சம் நடுதல் பெரிது. கோயில் துறை செயல்பாடுகள் கணினிமயம் பெரிது. முதுலை திருக்கோயில்கள் கண்காணிப்பு பணி பெரிது. திங்கள்தோறும் திருக்கோயில் உழவார பணி பெரிது. யானைகள் பசுக்கள் நல்வாழ்வு திட்டம் பெரிது. திருக்கோயில் பெயரில் பட்டா மீண்டும் பெறுதல் பெரிது. துறையின் ITMS புதுமைக்கு ஸ்காட்ச் விருது பெரிது. முதல்வர் அன்னதான திட்டத்திற்கு போக் என்ற சான்றிதழ் பெரிது. முதல்வரின் சாதனைக்கு யுனெஸ்கோ விருது பெரிது. திருவள்ளூருக்கு சென்னையிலே திருக்கோயில் பெரிது. பழனி பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு 3 வேளை அன்னதான திட்டம் பெரிது. பக்தர்கள் தங்கும் விடுதிகள் கட்டுமானம் பெரிது. உபயதாரர் நிதி உயர்வு பெரிது. பெரிது 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 என்று இந்த ஆட்சியின் திட்டங்கள் பெரிதோ பெரிது. இவை அனைத்தையும் சாதிக்கும் எங்கள் முதல்வரின் ஆற்றல் பெரிதினும் பெரிது. இந்த பொற்கால ஆட்சியின் புகழ் பெரிதினும் பெரிது என்று சொல்லிக் கொள்ளுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அறிவிப்புகளுக்கு வருகிறேன். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இந்த ஆண்டு 210 அறிவிப்புகள், 210 அறிவிப்புகளையும் வாசிக்க தயாராக இல்லை. ஒரு 26 அறிவிப்புகளை 96 அறிவிப்புகளை இணைத்து வாசிப்பதற்கு நின்று கொண்டிருக்கின்றேன். பெரிது பெரிது திட்டங்களும் பெரிது, வழங்கப்பட்டிருக்கின்ற புத்தகத்தின் அறிவிப்பும் பெரிது. சட்டமன்ற அறிவிப்புகள் 225-26 ஆண்டு இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் இந்த ஆண்டு 2090 திருக்கோயில்களில் ரூபாய் 926 கோடி மதிப்பீட்டில் 2114 திருப்பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட உள்ளன. திருப்பணிகள் மற்றும் இதர பணிகள் 210 அறிவிப்புகளாக வடிவமைக்கப்பட்டு நேரமின்மை காரணமாக 94 அறிவிப்புகளை 24 அறிவிப்புகளாக இணைத்து வாசிக்கிறேன். மீதமுள்ள 116 அறிவிப்புகளை இம்மன்றத்தில் வாசித்ததாக கருதி பதிவு செய்து கொள்ளுமாறு பேரவைத் தலைவரை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருக்கோயில் திருமண திட்டம் இந்த ஆண்டு இந்த திருக்கோயில் திருமண திட்டம் 1000 இணைகளுக்கு நடத்தி வைக்கப்படும். இதுவரையில் வழங்கப்பட்டு வந்த 60,000 என்ற ஒரு இணைகளுக்கான தொகை ரூபாய் 70,000ஆக உயர்த்தப்படும். ஒருகால பூஜை திட்டம், ஒருகால பூஜை திட்டத்தின் கீழ் ஏற்கனவே 18,000 அர்ச்சகர்கள் பயனடைந்து வருகிறார்கள். இவ்வாண்டு மேலும் 1000 திருக்கோயில்களை இதில் இணைக்க உத்தரவிட்டு அதற்குண்டான அரசு மானியம் 25 கோடியை அரசே வழங்கி இருக்கின்றது. இந்த திட்டத்தின் அர்ச்சகருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நோக்கில் மாத ஊக்கத்தொகையாக 1000 என்றிருந்ததை 1500ஆக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உயர்த்தியிருக்கின்றார். இதுவும் இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு கொண்டு வரப்பட்ட திட்டம் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். தமிழர் திருநாளாம் தைத்திங்களில் அந்த 19,000 அர்ச்சகர்களுக்கும் முதல் முறையாக புத்தாடைகளை வழங்க உத்தரவிட்டிருக்கின்றார் மாண்புமிகு நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள். ஒருகால பூஜை திட்டத்தின் கீழ் 19,000 திருக்கோயில்களுக்கு பூஜை செய்திட பூஜை உபகரணங்கள் மாத்திரம் 15 கோடி ரூபாய் செலவில் வழங்கிட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். எங்கள் முதல்வரின் சிந்தனை வெளிச்சத்தில் கோயில் விளக்குகளும் சுடர்கின்றன, அந்த திருக்கோயிலின் அர்ச்சகர்கள் குடும்பங்களும் ஒளிர்கின்றன. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆன்மீக பயணம், ராமேஸ்வர காசி ஆன்மீக பயணம் 600 பக்தர்களுக்கு, அறுபடை வீடுகளுக்கு ஆன்மீக பயணம் 2000 பக்தர்களுக்கு, அம்மன் திருக்கோயில்களுக்கு ஆன்மீக பயணம் 2000 பக்தர்களுக்கு, வைணவ திருக்கோயில்களுக்கு ஆன்மீக பயணம் 2000 பக்தர்களுக்கு, முக்திநாத்துக்கு ஆன்மீக பயணம் 500 பக்தர்களுக்கு, மானசரோவருக்கு ஆன்மீக பயணம் 500 பக்தர்களுக்கு. இந்த மூத்தோர்களுடைய பயணத்திற்கு தேவைப்படுகின்ற நிதி 11,50,00,000
அரசு மானியமாக முதல் முறையில் வழங்குகின்றது என்பதை பேரவையின் கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஓதுவார் நியமனம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 45 ஓதுவார்களை நியமித்திருக்கின்றோம். இதில் 11 ஓதுவார்கள் பெண்கள், மேலும் 70 ஓதுவார் பணியிடங்கள் காலியாக உள்ளன. இந்த 70 ஓதுவார் பணியிடங்களை அறநிலையத்துறையின் சார்பில் நடத்தப்படும் ஓதுவார் பயிற்சி பள்ளியில் பயிற்சி பெற்றவர்களுக்கு அதில் முன்னுரிமை அளித்து அவர்களுக்கு பணி வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆட்சியை பொறுத்தளவில் ஓதுவார் நியமத்தில் பெண்ணுரிமைக்கு முன்னுரிமை திசையெட்டும் ஒலிக்கிறது தேவார தமிழினமை. ஆம், குழந்தைகளுக்கு காய்ச்சிய பால். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 10 திருக்கோயில்களுக்கு இறை தரிசனத்திற்கு வருகை தரும் பக்தர்களின் குழந்தைகளுக்கு காய்ச்சிய பால் வழங்கப்படும். இந்த திட்டத்திற்கு ஆண்டொன்றுக்கு ஆகின்ற செலவு 50 லட்சம் ரூபாய். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காட்சி தந்து பால் தந்தார் திருஞான சம்பந்தருக்கு இறைவன் என்பார்கள் வரலாற்றில். காட்சி தந்து பால் தந்தார் திருஞான சம்பந்தருக்கு இறைவன் என்பார்கள். காய்ச்சிய பால் தந்தார் குழந்தைகளுக்கு நம் முதல்வர் என்பது புதிய வரலாறு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டம். பேரவைத் தலைவர் அவர்களே, இத்துறையில் தரிசனத்திற்கு வருகின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு திருக்கோயில் சார்பில் இயக்கப்படும் பேருந்துகளில் கட்டணம் இலவசம், வின்ஸ் மற்றும் ரோப் கார்களில் கட்டணம் இலவசம், இறை தரிசனத்திற்கு கட்டணமே இல்லை. இந்த அரசு எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்கும் அரசு, இல்லாமை என்பதை இல்லாமலாக்கும் அரசு என்பதற்கு இது ஒரு உதாரணம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ராஜகோபுரங்கள் கடந்த ஆண்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட ராஜகோபுரங்கள் 85 என்றால் இந்த ஆண்டு எடுத்துக்கொள்ளப்படுகின்ற ராஜகோபுரங்கள் 13. 7 நிலை ராஜகோபுரங்கள் 2, 5 நிலை ராஜகோபுரங்கள் 4, 3 நிலை ராஜகோபுரங்கள் 7 என்று 13 புதிய ராஜகோபுரங்கள் 29 கோடி ரூபாய் செலவில் இந்த ஆண்டு பணிகள் மேற்கொள்ளப்படும். பேரவைத் தலைவர் அவர்களே, பெருந்திட்ட வரைவு ஏற்கனவே 19 திருக்கோயில்களில் 1770 கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட வரைவு மேற்கொள்ளப்பட்டாலும் இந்த ஆண்டு புதிதாக 4 திருக்கோயில்களுக்கு பெருந்திட்ட வரைவு அறிவிக்கப்படுகின்றது. கொடுமுடி அருள்மிகு மகுடேஸ்வரர் திருக்கோயில், பவானி அருள்மிகு சங்கமேஸ்வரர் திருக்கோயில், கன்னியாகுமரி அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோயில், வேலூர் வெட்டுவானம் அருள்மிகு எல்லையம்மன் திருக்கோயில் என்று 4 திருக்கோயில்கள் 39 கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட வரைவு பணி எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதேபோல் சாலை மற்றும் பாதை அமைத்தல் அறிவிப்பு 140 முதல் 145 வரை 6 அறிவிப்புகள். சிறுவாபுரி அருள்மிகு பாலசுப்பிரமணிய திருக்கோயிலுக்கு, இந்த திருக்கோயிலுக்கு மாத்திரம் சாலை விரிவாக்கத்திற்கு 67 கோடி ரூபாயை அரசு மானியமாக வழங்குகிறது என்பதை இங்கு நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். 2, திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோயிலுக்கு மாற்றுப்பாதை அமைக்க 57 கோடியே 50 லட்சம் ரூபாயை இதுவும் அரசே மானியமாக வழங்குகின்றது என்பதை இந்த அவைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பவானி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலுக்கு தார் சாலை அமைக்க 3.50 கோடி, திண்டல் அருள்மிகு வேலாயுத சாமி திருக்கோயிலுக்கு படிப்பாதை அமைக்க 1.90 கோடி, சோளிங்க சின்னமலைக்கு நம்முடைய முனுரத்னம் அவர்கள் கேட்டதற்கிணங்க சாத்தியக்கூறுகள் ஆராயப்படும். கோவை மதுக்கரை அருள்மிகு தர்மலிங்கேஸ்வரர் திருக்கோயிலுக்கு கம்பிவட ஊர்தி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அமைக்கப்படும். மலைப்பாக இருந்த பாதை இந்த ஆட்சியில் மலைப்பாதையானது. மாண்புமிகு முதல்வரின் திட்டங்களால் சாலைகள் அனைத்தும் உயர்வானது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இருசக்கர வாகனம் வாங்க அரசு மானியம். ஆதி திராவிட திருக்கோயில் பூசாரிகள், ஒருகால பூஜை திட்ட திருக்கோயில் பூசாரிகள், நலவாரியத்தில் உறுப்பினராக உள்ள பூசாரிகள் இவர்களுக்கு தேவைப்படுகின்ற இருசக்கர வாகனங்களை வாங்குவதற்கு 10,000 நபர்களுக்கு இந்த ஆண்டு ஒருவருக்கு 12,000 ரூபாய் என்று மானியமாக 12 கோடி ரூபாயை அரசே நிதியாக வழங்குகிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். வாழ்வின் தூரம் போக்கி உயரம் நோக்கி பயணிக்க வைப்பவர் எங்கள் முதல்வர் என்பதற்கு இந்த திட்டம் ஒரு சாட்சி. வெளிநாடு வாழ் பக்தர்கள், வெளிநாடுகளில் இருந்து வரும் பக்தர்கள் 48 பெரும் கோயிலுக்கு, முதுநிலை கோயில்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வருபவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக, இறை அன்பர்கள் உதவிக்காக 24 மணி நேரம் செயல்படக்கூடிய ஒரு வசதியை இந்து சமய அறநிலையத்துறையின் தலைமையிடத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றோம். இவர்களுக்கு உண்டான பணி தரிசனம் கிடைப்பதற்கு, தங்குமிட வசதிக்கு, பயண திட்டத்திற்கு
உதவி கொள்வதற்காக 2 எண்கள் அறிவிக்கப்படும். இந்த மாத இறுதி அடுத்து மே மாதம் 1ஆம் தேதி இந்த திட்டம் வெளிநாடு பக்தர்களுக்கு பயன்பாட்டிற்கு வரும். 12 மரக்கன்றுகள் நடுதல். மரங்களையும் தெய்வமாக வணங்கும் வழக்கம் தமிழ் மண்ணில் உண்டு. ஒவ்வொரு கோயிலுக்கும் தலவிருட்சம் உண்டு. திருக்கோயிலுக்கு சொந்தமான பயன்பாட்டில்லாத நிலங்களில் ஒரு இணையர் மண்டலத்திற்கு 1 லட்சம் என்று 20 இணையர் மண்டலத்திற்கு 20 லட்சம் மரக்கன்றுகள் இந்த ஆண்டு நடப்படும். பனை, இலுப்பை உள்ளிட்ட நாட்டு மரக்கன்றுகள் நடப்பட்டு பராமரிக்கப்படும். இந்த ஆண்டு 20 லட்சம் மரங்கள் இந்த ஆண்டு இறுதிக்குள் நிச்சயம் நடப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மூத்த தம்பதிகளுக்கு திருக்கோயில்களில் சிறப்பு. இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயிலில் 70 வயது பூர்த்தியடைந்த ஆன்மீக ஈடுபாடுள்ள ஒரு மண்டலத்திற்கு 100 தம்பதிகள் என்று 20 மண்டலங்களில் 2000 தம்பதிகளுக்கு இந்த ஆண்டு 70 வயது பூர்த்தி அடைந்தவர்களுக்கு சிறப்பு செய்யப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாள் முழுவதும் அன்னதான திட்டம் ஏற்கனவே இருக்கின்ற 13 திருக்கோயிலோடு சேர்த்து இந்த ஆண்டு மேலும் பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர் திருக்கோயில், கொடைக்கானல் அருள்மிகு குறிஞ்சி ஆண்டவர் திருக்கோயில் என்று 2 திருக்கோயில்களில் இந்த திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்படும். நாள் முழுவதும் அன்னதான திட்டம் உள்ள இந்த 15 திருக்கோயில்களுக்கும் ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற 13, புதிதாக அறிவிக்கப்பட்ட இருக்கின்ற 2, இந்த 15ஐயும் சேர்த்து இந்த திருக்கோயிலில் அன்னதானத்தோடு சேர்த்து வடை, பாயாசமும் பரிமாறப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மங்கள பொருட்கள் வழங்குதல். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 5 திருக்கோயில்களில் ஆடி மாதம் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு திருக்கோயிலுக்கு 20 பக்தர்கள் வீதம் 1 லட்சம் பெண் பக்தர்களுக்கு மங்கள பொருட்கள் வழங்கப்படும். இத்திட்டம் வரும் ஆடி மாதத்திலேயே மேற்கொள்ளப்படும். பெண்களுக்கு விடியல் பயணம், பெண்களுக்கு உரிமை பயணம், பெண்களுக்கு பக்தர்களுக்கு மங்கள பொருட்கள் வழங்கும் எங்கள் மங்கள முதல்வரை நிச்சயம் இந்த திட்டம் வாழ்த்தும். ஓய்வூதியம், துறைநிலை ஓய்வூதியம் பெறுதல். திருக்கோயில் பணியாளர்களுக்கு 4000 5000 உயர்த்தப்படும். துறைநிலை குடும்ப ஓய்வூதியம் 2000 2500 உயர்த்தப்படும். இபிஎஃப் ஓய்வூதியம் பெறும் திருக்கோயில் பணியாளர்களுக்கு துறைநிலை ஓய்வூதியதாரர்களுக்கு இணையாக கருணை தொகை வழங்கப்படும். இபிஎஃப் குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு துறைநிலை குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு இணையாக கருணை தொகை வழங்கப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பணியாளர்கள் குடியிருப்பு மற்றும் அர்ச்சகர்கள் குடியிருப்பு. இந்த ஆண்டு சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில், ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாதசாமி திருக்கோயில், ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதசாமி திருக்கோயில், வேளச்சேரி அருள்மிகு தண்டீஸ்வரர் திருக்கோயில் ஆகிய 4 திருக்கோயில்களில் 200 அர்ச்சகர்கள் குடியிருப்புக்கு 51 கோடி ரூபாய் இந்த ஆண்டு செலவிடப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருக்கோயில் திருப்பணி 20 ஆணையாளர் மண்டபத்தில் 1907 திருக்கோயில்கள் ரூபாய் 225 கோடியில் இந்த ஆண்டு திருப்பணிகள் மேற்கொள்ளப்படும். அதற்கு தனியாக புத்தகத்தை அடித்து தந்திருக்கின்றோம். 1907 திருக்கோயில்களும் அதில் இடம்பெற்றிருக்கின்றது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாணவ மாணவிகளுக்கு கட்டணமில்லா உணவு மற்றும் உறைவிடம். ஏற்கனவே பழனி ஆண்டவர் திருக்கோயிலுக்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் காலை மதியம் 2 வேளை உணவு வழங்கப்பட்டது. நாம் மாண்புமிகு நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் செந்தில், நம்முடைய அமைச்சர் அண்ணன் அவர்களும் அந்த தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்த கோரிக்கைக்கு ஏற்ப அந்த திருக்கோயில் விடுதியில் தங்கி பயிலுகின்ற மாணவ மாணவிகளுக்கு எல்லா நாட்களும் 3 வேளை உணவு வழங்க மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த வகையில் இந்த ஆண்டு அதற்கு 75 லட்சம் ரூபாய் திருக்கோயில் நிதியிலிருந்து செலவிடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருநெல்வேலி அருள்மிகு காந்தியம்மன் திருக்கோயில் சார்பிலே செயல்பட்டு வருகின்ற இதேபோல் மகளிர் பள்ளியில் பயிலுகின்ற 100 மாணவிகளுக்கு விடுதியில் கட்டணமும் இல்லை, 3 வேளை அன்னதானத்திற்கும் கட்டணம் இல்லாமல் அந்த 100 மகளிர் செல்வங்களை மாண்புமிகு முதல்வர்கள் முழுமையாக தத்தெடுத்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் இங்கு நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். இறுதியாக, திருவிழா நாட்களில் கட்டண தரிசனம் ரத்து. திருவிழா நாட்களில் அதிகமாக பக்தர்கள் கூட்டம் வருவதால்
சிறப்பு தரிசனம் இருப்பதால் பக்தர்கள் விரைவாக தரிசனம் காண முடியவில்லை என்பதை உணர்ந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் முதல் கட்டமாக 10 திருக்கோயில்களிலே கட்டணத்தை ரத்து செய்ய சொல்லியிருக்கின்றார். அந்த வகையில் திருச்செந்தூர், திருவரங்கம், ராமேஸ்வரம் உள்பட மேலும் 7 கோயில்கள் பட்டியலிலே இணைத்துள்ளோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கல்லூரிகள் இந்த ஆண்டு ஏகாம்பரநாதர் திருக்கோயிலின் சார்பில், சென்னையிலே இருக்கின்ற ஏகாம்பரநாதர் திருக்கோயிலின் சார்பில் இந்த ஆண்டு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஒரு நர்சிங் காலேஜ் துவக்கப்படும் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலின் சார்பில் திருச்சியிலே ஒரு நர்சிங் காலேஜ் துவக்கப்படும் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய உறுப்பினர் அர்ஜுனன் தேடிக்கொண்டிருக்கிறார். அறிவிப்பு எண் 76லிருந்து 78. அடுத்த அறிவிப்பு மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் சார்பாக பல் தொழில்நுட்ப கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி கொண்டு வரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சேமநலநிதி ஓய்வூதியதாரர்களுக்கு இதுவரையில் பொங்கல் கருணை கொடை இல்லை. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு அந்த சேமநலநிதி பயனாளர்களுக்கு பொங்கல் கருணை கொடையாக 2000 ரூபாய் வழங்கப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பூசாரிகளுக்கென்று கடந்த காலங்களில் அவர்களை யாரும் பாராமுகமாக இருந்து விட்டார்கள். அந்த பூசாரிகளுக்கென்று பல்வேறு நலத்திட்டங்களை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவிக்க சொல்லியிருக்கின்றார். அதில் ஒரு திட்டம், துறை கட்டுப்பாட்டில் இல்லாத கிராம கோயில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பூசாரிகளுக்கான ஓய்வு திட்டத்தில் 4000 என்று இருந்ததை 5000ஆக உயர்த்த சொல்லியிருக்கின்றார். பூசாரிகள் நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்திட ஆண்டு வருமானம் உச்சவரம்பு 72 இருந்ததை 1 லட்சமாக்க உத்தரவிட்டிருக்கின்றார். புதிய உறுப்பினர் சேர்ப்புக்கு இந்த 3 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கின்றது. உறுப்பினர் சேர்ப்பு முழுமையாக முடிந்த பிறகு ஒரு கால பூஜை திட்டத்தில் உள்ள அர்ச்சகர்களுக்கு வழங்கப்படுவது போல் பூசாரிகளுக்கும் மாதந்தோறும் 1500 ரூபாயை முதல் முறையாக வழங்க மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். இந்த திட்டம் அனைத்தும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக செயல்பாட்டிற்கு வரும். பயிற்சி பள்ளி மாணவர்களுக்கு மாதாந்திர ஊக்கத்தொகை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருக்கோயிலின் சார்பில் நடத்தப்படும் பயிற்சி பள்ளிகளில் பயிற்சி பெறுகின்ற அர்ச்சகர்களுக்கு மாதம் 4000 ரூபாய் என்ற இந்த ஊக்கத்தொகையை இந்த ஆண்டிலிருந்து 10,000 ரூபாயாக உயர்த்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். அதேபோல் பகுதி நேர அர்ச்சகர் பயிற்சி வகுப்பு பள்ளியிலே படிக்கின்ற குழந்தைகளுக்கு 2000 ரூபாய் என்று இருந்ததை 5000 ரூபாயாக இந்த ஆண்டிலிருந்து உயர்த்த உத்தரவிட்டிருக்கின்றார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நிறைவாக ஒரு சில கருத்துக்களோடு என் உரையை நிறைவு செய்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, ஆயிரக்கணக்கான ஆலயங்களின் கோபுர கலசங்கள் அனைத்தும் திராவிட சூடியனால் ஒளிபட்டு மின்னுகின்றன. அதனால் ஆண்டவனின் ஆதரவோ எங்கள் முதல்வருக்குத்தான் என்று சொல்லுகின்றன. பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் முதல்வரின் பொற்கால ஆட்சியை பற்றி கம்பர் இருந்திருந்தால் திராவிட காவியம் செய்திருப்பார். வள்ளுவர் இருந்திருந்தால் புதுக்குறள் புனைந்திருப்பார். இளங்கோ இருந்திருந்தால் சமூக நீதி காப்பியம் வடித்திருப்பார். பாரதியார் இருந்திருந்தால் புதுக்கவிதை 1000 பாடியிருப்பார். பாரதிதாசன் இருந்திருந்தால் கொள்கை விளக்கு ஏற்றிருப்பார். பெரியார், அண்ணா, கலைஞர் இருந்தால் கைத்தட்டி ஆரவாரம் செய்திருப்பார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அறநிலையத்துறை வரலாற்றில் ஒரு முதல்வர் அதன் தலைமை நிலையத்திற்கு முதலில் அறநிலையத்துறை 1959ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட பிறகு 4 முறை அறநிலையத்துறை அலுவலகத்திற்கு காலடி வைத்த பெருமை எங்கள் முதல்வரை சாரும். அதோடு மட்டுமல்ல, ஒரு முறையா 2 முறையா என்பது மாத்திரமல்ல, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அறநிலையத்துறை 74 ஆண்டு கால வரலாற்றில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? இதுவரையில் 100 நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சதமடித்த ஒரே முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஒருவராகத்தான் இருக்க முடியும். அதையும் புத்தகமாக வழங்கியிருக்கின்றோம், 100 நிகழ்ச்சிகளையும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 100 என்பது எங்கள் முதல்வரின் வாழ்க்கையில் பின்னி பிணைந்த ஒன்று. ஆம், அவர் காலம் நூற்றாண்டுகளின் காலம். ஆம், அவர் காலம் நூற்றாண்டுகளின் காலம். முத்தமிழறிஞர் கலைஞருக்கு 100ஆண்டு விழா, இனமான பேராசிரியர் பெருந்தகைக்கு 100ஆண்டு விழா, நடமாடும் பல்கலைக்கழகம் நாவலருக்கு 100ஆண்டு விழா, வாலிப பெரியார் ஏவிபி ஆசை தம்பிக்கு 100ஆண்டு விழா, தோழர்களின் இரும்பு மனிதர் சங்கரையா வாழும் காலத்திலேயே அவருக்கு 100ஆண்டு விழா, வாழும் விடுதலை போராட்ட வீரர் தோழர் நல்லக்கண்ணுக்கு 100ஆண்டு விழா, வைக்கம் போராட்டத்தின் சமூக நீதிக்கு 100ஆண்டு விழா,
இப்படி பல நூற்றாண்டுகளை தன் வசமாக்கி கொண்ட எங்கள் முதல்வர் சாதனைக்கு 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள தேர்தலில் மக்கள் 100க்கு 100 வெற்றியை தருவார்கள். வரலாற்று சிறப்புமிக்க இந்த அவையில் நான் ஒன்றை பதிவு செய்கிறேன். வரலாற்று சிறப்புமிக்க இந்த அவையிலே நான் ஒன்றை பதிவு செய்கிறேன். 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு கூடுகின்ற சட்டமன்ற கூட்டத்தில் இந்து சமய அறநிலையத்துடைய மானிய கோரிக்கையை நிச்சயமிட்டு சொல்கிறேன். நம் திராவிட மாடல் முதல்வர் தலைமையிலே அமைந்திருக்கின்ற இந்த ஆட்சியில் இருக்கின்ற ஒரு அமைச்சர் தான் இந்து சமய அறநிலையத்துடைய மானிய கோரிக்கையை 2006ஆம் ஆண்டு வாசிப்பார் என்பதை தெரிவிக்கிறேன். மாண்புமிகு 26ஆம் ஆண்டு வாசிப்பார் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிரிகளின் சக்கர வியூகத்தில் சிக்குகின்ற அபிமன்யு அல்ல எங்கள் முதல்வர். எதிரிகளின் சக்கர வியூகத்தில் சிக்குகின்ற அபிமன்யு அல்ல எங்கள் முதல்வர். விரல் சக்கரத்தால் வியூகங்களை உடைக்கும் கிருஷ்ண பரமாத்மாவை போன்றவர் எங்கள் முதல்வர். விரல் சக்கரத்தால் யூகங்களை உடைக்கும் கிருஷ்ண பரமாத்மாவை போன்றவர் எங்கள் முதல்வர். நான் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை என் எதிரிதான் தீர்மானிக்கிறான் என்றார் புரட்சியாளர் மாவோ. நான் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை என்னுடைய எதிரிதான் தீர்மானிக்கிறான் என்றார் புரட்சியாளர் மாவோ. எங்கள் முதல்வர் கையில் உயர்த்தி பிடிப்பது சமூக நீதி என்னும் வேலாயுதம். எங்கள் முதல்வர் கையில் உயர்த்தி பிடிப்பது சமநீதி என்னும் சூளாயுதம். எங்கள் முதல்வர் கையில் உயர்த்தி பிடிப்பது சமத்துவம் என்னும் பேராயுதம். எல்லாருக்கும் எல்லாம் என்னும் சக்கராயுதம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்னும் முழக்கமே எங்கள் முதல்வரின் போர் ஆயுதம். எங்கள் முதல்வரின் போர் ஆயுதம். இத்தனை ஆயுதங்களோடு எங்கள் முதல்வரின் சமூக நீதி போராட்டம் வெல்லும், வெல்லும், வெல்லும். இந்த ஆட்சி அறநிலையத்துறைக்கு என்ன செய்தது என்று பலர் கேட்கிறார்கள். ஆமாம், சொல்லுகிறோம். இந்த ஆட்சியில்தான் அரசு நிதியாக இதுவரையில் இல்லாத அளவிற்கு 1006 கோடி ரூபாயை அரசின் சார்பில் வாரி வழங்கிய வள்ளல் எங்கள் முதல்வர் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். என்ன கொடுப்பான், ஏது கொடுப்பான், என்ன கொடுப்பான், எவை கொடுப்பான் என்று இவர்கள் எண்ணும் முன்னே பொன்னும் கொடுப்பான், பொருளும் கொடுப்பான், போதாது போதாது என்றால் இன்னும் கொடுப்பான், இவையும் குறைவென்றால் தன்னையும் கொடுப்பான். தயாபரனே, வாழும் கர்ணனாக இருப்பவரே எங்கள் முதல்வரே, வாழிய நீவீர் பல்லாண்டு 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 பல்லாயிரத்தாண்டு என்று கூறி என் உரையை நிறைவு செய்வதற்கு முன்னால் இந்த உரையை தயாரிப்பதற்கு உதவியாக இருந்த முருகானந்தம் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும், சுற்றுலா பண்பாட்டுத்துறை செயலாளர் அன்பிற்கினிய மணிவாசகம் அவர்களுக்கும், நிதித்துறை முதன்மை செயலாளர் உதயச்சந்திரன் அவர்களுக்கும், துறையினுடைய ஆணையாளர் ஸ்ரீதர் அவர்களுக்கும், இந்த துறையை கடந்த காலங்களில் முன்னெடுத்த முன்னாள் துறையினுடைய அன்பிற்கினிய செயலாளர் அன்பிற்கினிய சந்திரமோகன் அவர்களுக்கும், முன்னாள் துறையினுடைய ஆணையாளர் குமரகுருபரன் அவர்களுக்கும், முன்னாள் துறையினுடைய ஆணையாளர் முரளி அவர்களுக்கும், இந்நாள் கூடுதல் ஆணையாளர் பழனி அவர்களுக்கும், தலைமை பொறியாளர் பெரியசாமி அவர்களுக்கும், கூடுதல் ஆணையாளர்கள் திருமகள் மற்றும் அரிப்பிரியா, கவிதா, லட்சுமணன், ஜெயராமன் உட்பட அன்பிற்கினிய லட்சுமணன் உட்பட அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த துறையின் மீது நான் அளித்த பதிலும் அறிவிப்புகளும் ஓரளவிற்கு உறுப்பினர்கள் நிறைவடைவார்கள் என்ற நம்பிக்கையோடு, அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, இனி அஞ்ச தேவையும் இல்லை என்ற போக்கோடு, நிமிர்ந்த நடையோடு, நேர்கொண்ட பார்வையோடு, எதிர்ப்பு எதுவரினும் அஞ்சாமல் எங்கள் மாண்புமிகு தமிழகத்தை காக்கும் காவல் தெய்வம் தளபதியின் பின்னால் நிற்போம் உறுதியாக, நிற்போம் உறுதியாக என்று கூறி வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்று இந்த மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு பேரவையின் தலைவர் வாயிலாக உறுப்பினர்களுக்கு கேட்டு, இந்த அளவிற்கு பசி வயிற்றை சூழ்ந்திருந்தாலும் திரளாக சட்டமன்ற உறுப்பினர்கள் அதேபோல் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குறுக்கிட வேண்டும் என்பதற்காக குறுக்கிட்ட ஆளுங்கட்சியை சார்ந்த எதிர்கட்சியை சார்ந்த துணைத் தலைவர் உட்பட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.